மொரிஷியஸ் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மொரிஷியஸ் ஒரு சின்னஞ்சிறிய தீவு, ஆள் நடமாட்டம் இல்லாத தீவு, இயற்கையின் கைகளில் இருந்த தீவு. அந்த தீவில் பல்லுயிரும் பெருகி வளர்ந்து செழித்திருந்த தீவு. இன்னும் சொல்ல போனால் மனிதனை தவிர எல்லோரும் இருந்த தீவு. அது பாதுகாப்பாக இருந்தது. அந்த மண்ணுக்கு முதன்முறையாக டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் வந்து இறங்கினார்கள். ரத்தம் தோய்ந்த கால்களோடு மனிதன் அந்த தீவுக்குள் நுழைந்தான். மொரிஷியஸை தேடி வந்து அவர்களை வரவில்லை. தங்கள் நீண்ட கடற்பயணத்தில் காற்றடித்து வேறு வழி இல்லாமல் ஒரு தீவை பார்த்து தேடி வந்து இறங்கினார்கள். அது மொரிஷியஸ். காய் கனிகளுக்கு அளவே இல்லை. இறைச்சி உண்ணும் பழக்கமுடைய ஆங்கிலேயர்களும் டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் இறைச்சி உண்பதற்கு தேவையான என்ன விலங்கு கிடைக்கும் என்று பார்த்தார்கள். அந்த மொரிஷியஸில் டூடு என்று ஒரு பறவை இருந்தது. டூடு, நீங்க போய் கூகுளில் தேடி பாருங்க. டூடு என்று ஒரு பறவை இருந்தது. ஒரு ஆச்சரியமான உண்மை, நம்ம ஊர் கோழியை விட உயரம், நம்ம ஊர் வான்கோழியை விட கொஞ்சம் உயரம் குறைவு. நன்றாக பழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு நன்றாக கொழுத்து போன டூடு பறவை மனிதர்களே இல்லாத தீவில் வாழ்ந்ததால், அதை விரட்டி வேட்டையாடுவதற்கு ஆட்களே இல்லாததால் 100 ஆண்டுகளாக அந்த மண்ணில் வாழ்ந்து பழகிய டூடு பறவைகளுக்கு தங்கள் ரெக்கைகளை பயன்படுத்தி பறக்க வேண்டிய தேவை இல்லாமல் போய்விட்டது. புரிகிறதா உங்களுக்கு? 100 ஆண்டு கால வாழ்க்கைக்கு பிறகு அவைகளுக்கு இறக்கை இருந்தது, ஆனால் பறப்பதை அவைகள் மறந்து விட்டன. ஏன் மறந்து விட்டன? அவைகளுக்கு ஆபத்தில்லை, வேட்டையாடுவதற்கு எவரும் இல்லை. முதன்முறையாக மனிதர்கள் வந்தபோது டூடு பறவைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆகிவிட்டது. மனிதர்களை நோக்கி அருகாமையில் வந்து அவர்களோடு விளையாட ஆரம்பித்தது. விளையாட ஆரம்பித்ததன் வினை டூடுவை பிடித்து அவர்கள் சமைக்க ஆரம்பித்தார்கள். இதுவரை அவர்கள் சாப்பிட்ட எந்த பறவையிலும் இல்லாத, கலப்படம் இல்லாத கனிகளை சாப்பிட்டு வாழ்ந்த டூடு பறவைகளின் இறைச்சியில் மனதை பறிகொடுத்த டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் போர்ச்சுகீசியர்களும் மொரிஷியஸ் தீவு முழுவதிலும் இருந்த ஒரு டூடு பறவை கூட இல்லாமல் கொன்று அழித்து சாப்பிட்டார்கள். இன்றைக்கு டூடு பறவையை நீங்கள் வரைபடத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். பழைய என்சைக்ளோபீடியாவோ பழைய அகராதியோ கிடைத்தால் போய் டூடு பறவை என்று தேடினால் an extincted bird from Mauritius என்று இருக்கிறது. முற்றிலுமாக அழிந்து போன பறவை இனம் என்று டூடு பறவையின் படம் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் கொன்று தீர்த்து விட்டார்கள். ஆனால் கொன்று தீர்த்து ஒரு டூடு பறவை இல்லாமல் சாப்பிட்டு முடித்த பிறகு 70 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடித்தார்கள், அந்த தீவின் மிக முக்கியமான மிக பெரிய மரமான கல்வாரி என்று பெயரிட்ட மரங்கள் ஒன்று கூட வளரவில்லை. கல்வாரி மரங்களுக்கு போர்ச்சுகீசியர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் தேவை இருந்தது. ஏனென்றால் கல்வாரி மரங்கள் வலிமை மிகுந்த மரங்கள், ஆனால் எடை குறைவான மரங்கள். செம்மரம் போல, செம்மரத்தில் செய்யப்பட்ட ஒரு தேக்கு நாற்காலியை நீங்கள் சுண்டு விரலில் தூக்கலாம், அதில் ஒரு யானையையும் உட்கார வைக்கலாம். அப்ப மிகுந்த வலிமை உடைய ஆனால் எடை குறைவான கல்வாரி மரங்களை கப்பல்கள் கட்டுவதற்கு வெட்டிய ஆங்கிலேயர்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு கல்வாரி மரங்களை காணோம் என்று தேடினார்கள். ஆய்வில் கண்டுபிடித்தார்கள், கல்வாரி மரத்தின் பழங்களை டூடு சாப்பிட்டு டூடுவின் இரைப்பையில் அது செரிமானமாகி டூடுவின் உடலிலே இருக்கிற அமிலம் சேர்ந்து அந்த அமிலம் கல்வாரி மரத்தின் பழத்தின் மேல் தோலை உரித்த பிறகு டூடு வெளியேற்றுகிற மலத்தோடு கூடிய கல்வாரி விதைதான் முளைக்கும் தன்மை உடையதே தவிர தனியாக ஒரு கல்வாரி விதையை நட்டு மனிதனால் முளைக்க வைக்க முடியாது.
எனவே டூடுக்கள் அழிந்ததோடு எது அழிந்தது? கல்வாரி அழிந்தது. ஒரு பறவை இனத்திற்கும் ஒரு தாவரத்திற்கும் உறவு உண்டா? உண்டு. இயற்கை உருவாக்கி இருக்கிற கண்ணி அது. ஒவ்வொரு உயிருக்கும் இன்னொரு உயிரோடு ஒரு கண்ணியை இந்த பூமி இணைத்து வைத்திருக்கிறது. ஆனந்த விகடன் பத்திரிகையின் சார்பில் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை பேச அழைத்தார்கள். நான் ஒப்புக்கொண்டு விட்டேன். ஒப்புக்கொண்டதற்கு பிறகு தேதி வாங்கிவிட்டார்கள். கூட்டம் எங்கே, என்ன விவரங்கள் எல்லாம் பிறகு சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். நான் தேதி கொடுத்த ஒரு வாரம் கழித்து கூப்பிட்டு சொன்னார்கள், சென்னை அண்ணா சாலையில் ஜெமினி மேம்பாலத்திற்கு அருகிலே இருக்கிற லிட்டில் ஃப்ளவர் என்கிற முற்றிலும் கண் பார்வையற்ற குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு நடுக்கமாகிவிட்டது. கண் பார்வையற்ற குழந்தைகள் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் எதை பேசுவது? யானை என்று சொன்னால் குழந்தைகளுக்கு தெரியுமா? எலி என்று சொன்னால் குழந்தைகளுக்கு தெரியுமா? கருப்பு என்று சொன்னால் குழந்தைகளுக்கு தெரியுமா? சிவப்பு என்று சொன்னால் குழந்தைகளுக்கு தெரியுமா? பார்வையற்றவர்களோடு பேசுவதே பெரும்பாடாக இருக்கிற, பார்வை உள்ளவர்களோடு பேசுவதே பெரும்பாடாக இருக்கிற ஒரு உலகத்தில் எந்த எதிர்வினையும் காட்டாமல், எவ்வளவு கேட்டுக்கொண்டாலும் வாய் திறக்காமல் இறுக்கமாக அமர்ந்திருக்கும் பார்வையுள்ளவர்களோடு பேசுவதே பெரும்பாடாக இருக்கிற இந்த உலகத்தில் பார்வையற்ற குழந்தைகளோடு எதை பேசுவது? என்ன பேசுவது? ஒரு கட்டத்திற்கு பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த நிகழ்ச்சிக்கு போவதில்லை என்று முடிவெடுத்தேன். ஊரில் இல்லைன்னு சொல்லணும்னு முடிவெடுத்தேன். ஆனால் பொய் சொல்ல மாட்டேன். நிஜமாகவே வேற ஊருக்கு போய் விடுவது, நிஜமாகவே கிளம்பி வேற ஊருக்கு போய் அந்த ஊரில் இருந்து கூப்பிட்டு நான் ஊரில் இல்லைன்னு சொல்லிடலாம் என்று முடிவெடுத்தேன். ஆனால் என் மனைவி சொன்னார், முயன்று பாருங்கள், அதில் ஒரு படிப்பினை கிடைக்கும் என்றார். இத்தனை வருஷம் மேடையில் பேசி தோற்று போகலை, அங்கே போய் தோற்று போகணும். அப்படியே ஒரு தோல்வி வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஏதாவது கிடைக்காதா? அதுவும் பார்வையற்ற குழந்தைகளோடு பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை நீங்கள் மறுப்பதால் அந்த குழந்தைகளுக்கு உங்களோடு பேசுகிற ஒரு வாய்ப்பை நீங்கள் மறுப்பதாகாதா? நீங்கள் போங்கள் என்று சொல்லிவிட்டார். சரி என்று சம்மதித்துத்தான் நான் அந்த கூட்டத்திற்கு போனேன். 300 குழந்தைகள், 300ம் பார்வையற்ற குழந்தைகள், எல்லாம் ஒரு 12 வயதிலிருந்து 17 வயதுக்கு உட்பட்ட 300 குழந்தைகள். விகடன் நிறுவனத்தின் சார்பில் குழந்தைகளுக்கான பிரெய்லி புத்தகம் வெளியிடப்படுகிறது, கதை புத்தகம் வெளியிடப்படுகிறது. வழக்கம் போல நான் பேசுவதற்கு முன்பாக எனக்கு முன்னே பேசி எல்லோரும் அவர் இறுதியாக பேசுவார், அவர் நன்றாக பேசுவார், அது மாதிரி கொடுமை உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமாம், அவரை போல சிறப்பாக பேசுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு நம்மளை உட்கார வச்சுக்கிட்டு இன்னும் கூட சொல்லுவாங்க, அவருக்கு இருந்த கடுமையான வேலைகளுக்கு நடுவில் ஒரு வேலை இல்லாமல் உட்காந்துருப்பேன். நானும் பெருந்தன்மையாக அதை மறுக்காமல் இப்படி முடிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பேன். வேறு என்ன பண்ண முடியும்? நம்மளை உட்கார வச்சுட்டு பேசும்போது எனக்கு முன்னால் பேசுகிறவங்க பூரா அவர் சிறப்பாக பேசுவார், பிறகாக பேசுவார், உங்களோடு பேசுவதற்காகவே வந்திருக்கிறார், நல்ல வேளை உங்களோடு பேசுவதற்காகவே பிறந்திருக்காருன்னு சொல்லாமல் விட்டான். எனக்கு உள்ளுக்குள்ள கொலை நடுங்குது. சரி பரவாயில்ல, எல்லாம் முடிஞ்சு அந்த கடைசி நிமிஷம் வந்துருச்சு. பேச கூப்பிட்டாங்க. என் கண்மணிகளான குழந்தைகளே என்று ஆரம்பித்தேன். பார்வையற்றவர்கள், என் ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் கவனித்தீங்க. என் கண்மணிகளான என் குழந்தைகளே என்று ஆரம்பித்தேன். கரவொலி அடங்குவதற்கு ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. அடுத்த வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு அடர்ந்த பெரிய காடு, அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? நான் எதிர்பார்த்த பதில் அமைதியாக இருக்கும் என்பது, குழந்தைகள் சொன்ன பதில் பத்திரமாக இருக்கும் என்பது. இப்போது சொல்லுங்கள்,
கண் இருக்கிறவர்கள் எல்லாம் பார்க்கிறவர்கள் அல்ல. சரியா? கண் இருப்பவர்கள் எல்லாம் பார்ப்பவர்கள் அல்ல. கண் இருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய், வாயிருந்தும் உமைகளாய் என்று பாரதி பேசியதன் பொருள் எனக்கு அதற்கு பிறகு பல கூட்டங்களில் புரிந்தது. யாருக்கு பார்க்க தெரியாது நினைத்தவனோ அவர்கள் சிறப்பாக பார்த்தார்கள். So sight is different from vision. Those children had vision. மனிதர்கள் இல்லாத காடு எப்படி இருக்கும் என்று கேட்டபோது இந்த குழந்தைகள் பத்திரமாக இருக்கும் என்றார்கள். நான் அந்த குழந்தைகளை மனதிற்குள் வணங்கிவிட்டு பிறகு 1 மணி நேரம் அந்த குழந்தைகளோடு கதை பேசினேன். கதை பேசி முடித்ததற்கு பிறகு அந்த குழந்தைகளின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த குழந்தைகளோடு நடுவே சென்று கடந்து போனேன். ஏறக்குறைய 300 குழந்தைகளில் பெரும்பான்மையான குழந்தைகள் என்னை தொட்டு, என் முகத்தை தொட்டு, அதை விட உயர்ந்த பரிசை இனி என் வாழ்நாளில் நான் பெறவே போவதில்லை. கேட்கிறவர்களுக்கு அந்த உயிர்ப்பு இருக்கு, அந்த குழந்தைகளுக்கு இருந்தது. நான் சொல்ல வந்ததுதான், அப்படி மனிதர்களே இல்லாத ஒரு தீவாகத்தான் எது இருந்தது? எது? நன்றி கேட்குறீங்க இப்போ. ரைட்டு தான். மொரிஷியஸ் இருந்தது. மனிதர்களே இல்லாத தீவாக இருந்தால் அது யார் கைகளிலே இருக்கும்? இயற்கையின் கைகளிலே இருக்கும். அண்ணாச்சி பேசுகிற போது ஆதிவாசி பழங்குடிகளை பற்றி சொன்னார். ஒரு வரி சொல்லுகிறேன். ஒரு ஆதிவாசி பழங்குடி கூட மரத்தை வெட்டி வீடு கட்ட மாட்டான். வெட்ட வளரும் மூங்கிலைத்தான் வீடு கட்ட பயன்படுத்துவானே தவிர ஒரு மரத்தின் கிளையை வெட்டி பலகையை தேய்த்து ஒரு வீட்டை ஆதிவாசி ஒருபோதும் கட்ட மாட்டான். இன்னும் சொல்ல போனால் பழங்குடி மக்களின் கைகளிலே இருந்த வரையில் காடு பத்திரமாக இருந்தது. சொன்னால் வருத்தப்படாதீர்கள், வீரப்பன் இருந்த வரையில் கூட பத்திரமாக இருந்தது. இப்போது இல்லை. ஒரு காட்டிற்கு போகிறீர்கள். காடு என்பது பூமி தானே. ஒரு காட்டிற்கு போகிறீர்கள். நீங்கள் பார்க்க ஒரு அழகான மான் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அதன் அழகில் மயங்கி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு மானை பார்த்ததும் அச்சம் வராது. ஏன் வராது? இல்லை, என்னால் அது உங்களை தாக்காது. அழகாக இருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பசித்த ஒரு புலி வேகமாக பாய்ந்து நீங்கள் பார்க்க அந்த மானை ரத்தம் சொட்ட கடித்து குதறி தின்கிறது. நான் இப்போது உங்களை கேட்கிறேன், யார் புலியின் பக்கம்? கை தூக்குங்க. யார் புலியின் பக்கம்? புலியெல்லாம் விடுதலை புலி இல்லை, கதையில் வர்ற புலி தான். யாரெல்லாம் புலியின் பக்கம்? ரைட். யாரெல்லாம் மானின் பக்கம்? சரி, யார் பக்கமும் இல்லாதவங்க யார் இருக்கீங்க? அதான் நிறைய பேர் இருக்கீங்க. இத்தனை பேர் இருக்கீங்க. புலியின் பக்கம்னா ஒரு 10 பேர் தூக்குறாங்க, மான் பக்கம்னா ஒரு 50 பேர் தூக்குறாங்க, 180 பேர் 100 பேர். எந்த பக்கமும் இல்லாதவங்களால தான் எல்லா பிரச்சனையும் வருது. ஆமா, எந்த பக்கமும் இல்லாதவங்களால தான். ஏதாவது ஒரு பக்கம் போய் நின்று தொலைங்க. எதிரியாவது இருங்க, துரோகியா இல்லாம எதிரியாவது இருங்க. சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறதுங்கிறத கலீல் கிப்ரான் வார்த்தைகளில் சொல்கிறேன், அவனை எனது எதிரியாக்கு, அவனோடு சண்டையிடுவது நானா இருக்கட்டும், எங்கள் இருவரில் யார் வெல்வது என்பதை உண்மை தீர்மானிக்கட்டும். நான் அப்படி சொல்றேன். யார் புலியின் பக்கம் சொல்லுங்க, இப்ப கை தூக்குங்க. ரைட். யார் மானின் பக்கம்? அப்பாடா, கொஞ்சம் பரவாயில்ல. பெரும்பான்மையானவர்கள் மானின் பக்கம் இருக்கிறீர்கள். ஏன்? மனசுல அது எப்படி? ஐயோ, செத்து போறது எப்படி ஒத்துக்கிறது? கொஞ்சம் பேர் தான். ஒரு புலி சாப்பாட்டுக்கு என்ன செய்யும்? புலி இந்த ரேஷன் கடையில் அரிசி வாங்கியா திங்கியும், புலி மான் தானே சாப்பிடும் அப்படின்னு சில பேர் புலியின் பக்கம் நிற்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இயற்கை புலியின் பக்கம் நிற்கிறது. இயற்கை விஞ்ஞானம் புலியின் பக்கம் நிற்கிறது. இது பூமியின் அழகு. புலிகள் இல்லாத காட்டில் மான்கள் நீண்ட நாட்கள் வாழ முடியாது. என்ன அப்படி சொல்றீங்க? புலி இருந்தால் தானே செத்து போகும். புலிகள் இருந்தால் மான்களின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருக்கும். புலிகள் இல்லாவிட்டால்
மான்களின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருக்காது. கட்டுப்பாட்டில்லாத அளவுக்கு மான்கள் பெரும் எண்ணிக்கையில் பெருகினால் மான்கள் எல்லா தாவரங்களையும் அழித்து பகையில்லாத காரணத்தால் இயற்கையை முற்றாக அழித்து ஒரு கட்டத்திற்கு பிறகு உண்பதற்கு உணவில்லாமல் மான்கள் இறந்து போய்விடும் என்றால் மான்கள் உயிர் வாழ்வதற்கு யார் தேவை? புலிகள் தேவை. இதுதான் பூமியின் அழகு, இதுதான் பூமியின் சிறப்பு. இந்த சிறப்பை நீங்கள் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு உயிரோடும் எவ்வாறு இந்த பூமி இணைக்கப்பட்டிருக்கிறது, இந்த மரங்கள் எல்லாம் வாழ்வதற்கு காரணமான தாயினும் சால பரிந்து நமக்கு உணவும் தண்ணீரும் கொடுக்கிறது இந்த பூமி. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? விலங்குகளை வேட்டையாடுகிறான், மரங்களை வெட்டுகிறான், அழிக்கிறான். தந்தங்களுக்காக யானைகள் கொல்லப்படுகின்றன. நீங்கள் கேட்டால் வியந்து போவீர்கள். ஆண்மை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக சிட்டுக்குருவிகளை பிடித்துக் கொள்ளுகிற ஆட்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி சிட்டுக்குருவியை பிடித்து கொண்டு சாப்பிடுகிறவனுக்கு ஆண்மை இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இந்த ஆண்மை வேண்டும் என்பதற்காகவே கொல்லப்படும் புலிகளை உங்களுக்கு தெரியுமா? திமிங்கிலங்களை கொல்கிறார்கள். கொம்புக்காக, தந்தத்திற்காக, சதைக்காக, எண்ணெய்க்காக, எலும்புக்காக. இயற்கையின் பல பகுதிகளை மனிதன் வேட்டையாடி கொண்டே இருக்கிறான். டூடு பறவைகளை மொரிஷியஸில் போய் இறங்கியவர்கள் அழித்ததற்கு பிறகு கல்வாரி மரங்கள் அழிந்தது போலவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பூமி காந்தியின் வார்த்தைகளில் சொல்கிறேன், எல்லோருக்கும் கொடுப்பதற்கான உணவை பூமி வைத்திருக்கிறது. ஆனால் அடுத்த வரிதான் காந்தியோட சிறப்பான வார்த்தை, எல்லோருக்கும் தருவதற்கான உணவை இந்த பூமி வைத்திருக்கிறது, ஆனால் பேராசைக்காரர்களுக்கு தருவதற்கு அதனால் முடியாது என்று காந்தி எழுதினார். இந்த பேராசைக்காரர்களாலே தான் இந்த பூமிக்கு கேடு வருகிறது. இன்னும் 55 ஆண்டுகளுக்கு பிறகு உலகில் பூமியில் இருந்து ஒரு துளி பெட்ரோல் கிடைக்காது, தீர்ந்து போய்விடும். மாற்று எரிசக்தியை மனிதன் கண்டுபிடிப்பான், அது வேறு. விஞ்ஞானத்தின் வளர்ச்சி மனிதனின் கண்களை திறக்க வேண்டும். விஞ்ஞானத்தின் வளர்ச்சி இயற்கைக்கு எதிராக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இயற்கைக்கு எதிராக, பூமிக்கு எதிராக தான் எதையும் செய்துவிட வேண்டும் என்று மனிதன் கருதினால் தன்னோடு மோதும் உயிர்களை எளிதில் அழித்துவிடும் வல்லமை பூமிக்கு உண்டு, இயற்கைக்கு உண்டு. டைனோசர்களை விட பெரிய விலங்குகள் இந்த உலகத்தில் ஏது? எங்கே போயின டைனோசர்கள்? ஏன் அழிந்தன டைனோசர்கள்? ரொம்ப பெரியதாக இருந்ததாலே அழிந்தது. அது எளிதில் இடம்பெயர முடியவில்லை. தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தண்ணீரை தேடி பிற விலங்குகள் கூட்டம் கூட்டமாய் போவதை போல நீண்ட தூரங்களை பயணம் செய்ய முடியாமல் தான், இயற்கையை எதிர்கொள்ள முடியாமல் தான் டைனோசர்கள் அழிந்து போயின. அண்ணாச்சி சொன்னதை சாதாரண வார்த்தையாக நினைக்காதீர்கள். விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள், ஒருவேளை ஒரு 3வது உலக யுத்தம் வந்தால் அது தண்ணீருக்காக நடக்கும் என்கிறார்கள். நான் இந்த அரங்கத்தில் இருக்கிறவர் கேட்கிறேன், 50 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன் 40 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீரை காசு கொடுத்தா குடித்தோம். எங்கள் 10 பருவத்தில் விளையாட போனால், விளையாடி விட்டு தாகம் எடுத்தால் எந்த கடையில் போய் தண்ணீர் கேட்டாலும், எந்த வீட்டில் போய் தண்ணீர் கேட்டாலும் கொடுப்பார்களா இல்லையா? எங்கே போனது அந்த சமூகம்? நீ ஒரு வாட்ச் தயாரிக்கிறியா, வித்துக்க. ஒரு சட்டை தயாரிக்கிறியா, வித்துக்க. ஒரு நாற்காலி தயாரிக்கிறியா, வித்துக்க. எவ்வளவு வேலை வேணா வச்சு வித்துக்க. வாங்குறவன் இருந்தா வித்துக்க. தான் உற்பத்தி செய்யும் ஒரு பொருளை விற்பதற்கு தான் மனிதனுக்கு உரிமை உண்டே தவிர, இயற்கை உற்பத்தி செய்யும் பொருளை விற்பனை பொருளாக்கும் உரிமை மனிதனுக்கு உண்டா? இல்லை. தண்ணீர் இயற்கை தந்த கொடை.
அதை விற்பனை பொருளாக்கி விட்டோம். இந்த 20 ஆண்டுகளில் 1992ஆம் ஆண்டு வட இந்தியாவிற்கு பயணம் போன போது முதன்முறையாக விற்பனை செய்யப்பட்ட தண்ணீர் பாட்டிலை பார்த்து நான் பதறி போய் நண்பர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஐயோ, தண்ணீர் விற்கிறார்கள் என்று. ஆனால் இன்றைக்கு தண்ணீர் விற்பனை நமக்கு பழகிவிட்டது. பாட்டிலில் டேட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். முடிஞ்சிச்சு. இயற்கையை விற்பனை செய்ய ஆரம்பித்தால், இயற்கையை விற்று பிழைக்கலாம் என்று மனிதன் நினைத்தால், கிராமங்களில் சம்சாரி சொல்வார்கள், விதை நெல்லை விற்று தின்கிறவனால் விளங்கவே முடியாது. இந்த பூமி சாதாரணமானது அல்ல. அது எவ்வளவு அற்புதமானது தெரியுமா? ஒரு வரப்பில் அந்த புறம் வேம்பை நடுங்கள், இந்த புறம் கரும்பை நடுங்கள். மண்ணின் சிறப்பு, கரும்பை இனிப்பாக தரும், வேம்பை கசப்பாக தரும். அது பூமியின் அழகு. இந்த பூமியை கொண்டாடியவர்கள் தமிழர்கள். வாசலிலே நின்ற புன்னை மரத்தை தன் சகோதரியாக பாவித்த நற்றினையின் கதாநாயகியை பற்றி சொன்னார். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கம்பன் பூமி உருண்டை என்று எழுதியிருக்கிறான். கம்பராமாயணம் சொல்லுது. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? 12ஆம் நூற்றாண்டில் பூமி உருண்டையா தட்டையா என்று மேற்குலகத்திற்கு தெரியாது, ஐரோப்பாவுக்கு தெரியாது, அமெரிக்கா இல்லவே இல்லை, அப்படி ஒரு நாடே இல்லை. ஆனால் கம்பன் பாடுகிறான், உடுத்த நீர் ஆடைகள் உருவச் செவ்வியல் பிடித்திரு நடையினள் பெண்மை நன்று என்று சூர்ப்பனகை படலத்திலே சூர்ப்பனகை பாடுவதாக பூமியின் அழகை கம்பன் பாடுகிறான். நீரை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் யாரு? இந்த பூமியின் நிலப்பரப்பில் 4/3 எது? நீர். ஒரு பெண் ஆடை அணிந்து கொண்டால் அவள் உடம்பில் 4/3 என்ன இருக்கும்? ஆடை. உடுத்த நீர் ஆடைகள், நீரை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள். உருவச் செவ்வியல், அண்டம் என்று குறிப்பிடுகிறான், கோலமாக இருக்கிறாள். அதைவிட ஆச்சரியம், கம்பன் எழுதுகிறான், பிடித்திரு நடையினள் அவள் நகர்ந்து கொண்டிருக்கிறாள் என்று எழுதுகிறான். அசையும் பொருளாக, அசையும் பொருளாக, அசையும் பொருளாக, நீரை ஆடையாக உடுத்தியதாக, அழகிய உருவமுடையதாக பூமி இருந்தது என்று 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கம்பராமாயணம் பேசுகிறது. ஆனால் பூமி உருண்டை என்பதற்காக கலீலியோவுக்கு என்ன நடந்தது? ஒன்றை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பூமி உருண்டை என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக கலீலியோவின் கண்கள் பிடுங்கப்பட்டது. அவன் 8 ஆண்டுகள் சிறையில் வைக்கப்பட்டான். இல்லை இல்லை, சூரியன் அங்கேதான் இருக்கிறது, பூமிதான் சூரியனை சுற்றுகிறது என்று சொன்னதற்காக கோப்பர்நிக்கஸை என்ன செய்தார்கள்? பொது வெளியில் வைத்து விறகு வைத்து கட்டி தீ வைத்து கொளுத்தினார்கள். நண்பர்களே, இயற்கை வலியது. இயற்கையை கண்டறியும் விஞ்ஞானம் அதன் மாபெரும் அறிவியலுக்கான கருவி, உலகை அறிந்து கொள்வதற்கான நுட்பம். கலீலியோவை மண்டியிட வைத்தவர்களால், கோப்பர்நிக்கஸை தீயிட வைத்தவர்களால் பூமியை தட்டையாக்க முடியவில்லை. முடிந்ததா? கோப்பர்நிக்கஸை தீயிட்டு கொளுத்தியவர்களால் ஒரு நாள் கூட பூமியை சுற்றுமாறு சூரியனுக்கு உத்தரவிட முடியவில்லை. வென்றது எது? மூட நம்பிக்கையா, விஞ்ஞானமா? சொல்லுங்கள். வென்றது விஞ்ஞானமா, மூட நம்பிக்கையா? விஞ்ஞானம். உயிரோடு இருக்கிற தகப்பனுக்கு சோறு போடுவது புண்ணியமா, செத்த பிறகு அமாவாசை என்றைக்கு சோறு வைப்பது புண்ணியமா? எது விஞ்ஞானம்? உயிரோடு இருக்கிறவனுக்கு சோறு வைப்பது விஞ்ஞானம், செத்த பிறகு வைப்பது மூட நம்பிக்கை. ஒருவேளை மூட நம்பிக்கை அதிகாரத்தில் இருப்பதாகவும் ஆட்சி செலுத்துவதாகவும் நீங்கள் நம்பலாம். இயற்கை சில சமயங்களில் அப்படி அனுமதிக்கும். ஏன் தெரியுமா? அது பொய் என்பதையும், அது மெய்யன்று என்பதையும், அது நிலைக்காது என்பதையும் மனிதன் அனுபவத்தால் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சமயங்களில் மூட நம்பிக்கையும் கொஞ்ச காலம் அதிகாரத்தில் இருக்கட்டும் என்று இயற்கை அனுமதிக்கும். அப்படித்தான் நடக்கிறது. அப்படி உலகில் நடக்கிறது.
ஹிட்லர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இயற்கை ஏன் விரும்பியது? பாசிசத்தின் தீமை என்ன என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த இயற்கையின் விதிகளின் மீது என்று சொல்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு பாட்டு தான் பாரதியார் பாட்டு, உயிர்கள் எல்லாம் தெய்வமன்றி பிரிது ஒன்றில்லை. ஒரு இடத்துல பாரதியார் பாடுறாரு, புலியும் நான் பாம்பும் நான். என்னை ஒருத்தர் கேட்டாரு, அவன் லூசான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நீ தான் லூசு. அவன் எல்லா உயிரையும் தன் உயிராக பாவிக்கிறான். புலியும் நான் பாம்பும் நான் என்று பாரதி பாடினால் அதன் பொருள் பாரதி பாம்பாகிறான், பாரதி புலியாகிறான் என்பது அல்ல. புலிக்கும் பாம்புக்கும் இந்த மண்ணில் உயிர் வாழ்வதற்கான உரிமையை பாரதி கொடுக்கிறான் என்று பொருள். இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானது, மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல. இதை முதலில் மனிதன் நினைவு எல்லா தண்ணீரையும் தானே குடிக்க வேண்டும். நிறைய பேர் சொல்றான், வீணாக கடலில் போய் கலக்கும் தண்ணீரை, வீணாக கடலில் போய் நீ குடிக்கிற தண்ணீர் மட்டும் பயனுள்ளதாமா? நீ பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தா தானே அது பயனுள்ளது. நீ பயனற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தண்ணி குடிச்சின்னா அந்த தண்ணி மட்டும் பயனுள்ள தண்ணி ஆகிருமா? ஆகாது. வீணாக கடலில் இல்லை, அது வீணாக கடலில் போய் கலக்கும் தண்ணீர் அல்ல. அது கடலுக்கு போய் சேர வேண்டிய தண்ணீர். பெய்கிற மழை எங்கே இருந்து வருகிறது? எங்கே இருந்து வருகிறது? கடலில் இருந்து வருகிறது. கடல் கொடுத்த தண்ணீரை எவன் உழைக்கிறானோ, எவன் கொடுக்கிறானோ அவனுக்கே பங்கு இல்லை என்று சொல்வதன் பெயர்தான் முதலாளித்துவம். எவன் உருவாக்குகிறானோ அவனையே வெளியே நிறுத்துவதற்கு பெயர்தான் பாசிசம். எந்த கடல் மழை கொடுத்ததோ அந்த தண்ணீரை கடலுக்கு இல்லை என்று சொன்னால் அது பிழை. நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நதிகள் ஓடி கடலுக்கு போய் சேர்ந்தால்தான் கடல் நீரின் உப்பு அளவு அதிகமாகாமல் இருக்கும். கடல் நீரின் உப்பு அளவு அதிகமாக இல்லாமல் இருந்தால்தான் கடலில் வாழும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் தொடர்ந்து உயிர் வாழும். மழை பெய்து ஓடுகிற தண்ணீர் பூமியின் வழியாக விழுந்து ஓடுகிற போது மலைகளிலே இருந்து, சமவெளிகளிலே இருந்து, இதோ வைப்பாறு ஓடுகிறது, அர்ஜுனா நதி ஓடுகிறது, அது கடலுக்கு போகிறது என்றால் சும்மா போகவில்லை. ஓடுகிற பாதையில் இருக்கிற இயற்கை வளங்களை, செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கடலுக்கு போகிறது. கடலிலே இருக்கிற உயிர்கள் இந்த தண்ணீரும் உணவும் வர வேண்டும் என்று காத்திருக்கிறது. கடலில் இருந்து ஒரு மழை நீர் கடலுக்கு போக வேண்டும். எந்த அளவு போக வேண்டுமோ அந்த அளவு போக வேண்டும். போனால்தான் மீண்டும் கடல் மழை கொடுக்கும். அது ஒரு சுழற்சி. அது கன்னிகளால் பொருத்தப்பட்டது, ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. ஒன்றை விட்டு இன்னொன்று வாழ முடியாது. இந்த உலகில் இந்த பூமி என்பது தாயினும் சாலப்பெரிந்து என்றால் உன் தாயை போல் என் தாயை போல் உனக்கும் எனக்கும் மட்டுமான தாய் அல்ல, எல்லோருக்குமான, எல்லா உயிர்களுக்குமான தாய். அதனாலே தான் பாரதியார் சொன்னார், உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிரிதொன்றில்லை, ஊர்வனமும் பரப்பனவும் நேரே தெய்வம். பயிலுகின்ற உயிர் வகைகள் மட்டுமின்றி இங்கு பார்க்கிற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர். வெயிலளிக்கும் இரவி, மதி, விண்மீன், மேகம் என பல பலவாய் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜடப்பொருட்கள் யாவும் தெய்வம். எழுத்தும் தெய்வம், எழுதுகோல் தெய்வம். நன்றி.